எங்கள் ஊரில் பரப்பாடின்னு ஒரு கிராமம், பரப்பாடியிலே நிறைய கிருஷ்ணகாரங்க வந்து பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க. நிறைய இடங்களில் நானும் பார்த்துட்டு கிருஷ்ணகாரங்க தான் நிறைய பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க. ராத்திரி ஒரு மணி 2 மணிக்கு தான் வருவாங்க, திருப்பி 4-5 மணிக்கு மறுபடியும் களத்துக்கு போகிறாங்க. ஸோ அப்படி ஒரு துடிப்பு மிக்க ஒரு களப்போராளியை வந்து நம்ம எம்பியாக இறக்குறாங்க அப்படின்னு எம்எல்ஏவை நல்லது பண்ணதுனால தான் அவங்கள எம்பிக்காகவே அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. நிறைய ஊழல் பண்ணி ஏற்கனவே ரொம்ப வந்து நிறைய சிக்கல் பண்ணி வச்சிருக்காங்க. சொல்ல வாக்குறுதி ஒன்றும் நிறைவேற்றல. இப்போதைக்கு இங்கே வந்து தாமரை மட்டும்தான். நெல்லை முன்னாள் மக்கள் ஞானத்திரையும்ங்கிறவரோட முகமே மறந்துட்டு நான் வந்து ஊருக்குள்ள கேட்க மக்கள்கிட்டலாம் கேட்க ஞானத்திரையும்னா யாரும் தெரியுமான்னு கேட்க அப்படின்னா யாரும் தெரியலன்னாங்க. ராமராஜ் காலம், பொன்னாறு, வாஜ்பாய் இவங்களுடைய அரசாங்கங்கள்லாம் நல்லா இருக்கு. அவங்களுக்கு பணம் தேவையில்லை, சொத்து தேவையில்லை, மக்கள் நாடு தான் முக்கியம். இந்த திமுக அரசுக்கு வந்து குடும்ப அரசியல் நமக்கு தேவை. செல்ல பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி மக்களை நான் சட்டமன்றத்தில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால அப்பவே நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. இப்போ அடுத்தாலும் இப்போ பாராளுமன்றத்தில் நான் போயிட்டு தான் இருக்கேன். எல்லாமே வெற்றி வாய்ப்பு. சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல ஒரு இஸ்லாமியரையும் ஒரு கிறிஸ்தவரையும் முன்னிறுத்தினார். பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகியதற்கு காரணமே இஸ்லாமிய மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 33 பாராளுமன்ற தொகுதியில் ஒரு இஸ்லாமியரை விட முன்னிறுத்தினார். சார், இது 2024 மக்களவை தேர்தல். திருநெல்வேலி தொகுதியில் வந்து மும்முனை கூட்டிட்டு வரலாம். வெற்றி வாய்ப்பு யாருக்கு சார் அதிகமாக? என்ன காரணம்னா அவங்க வந்து ஒரு பெரிய வில்லெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய லெவலில் அவருடைய பார்த்தாங்க. அது மொத்தம் திருநெல்வேலி மாவட்டம் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் அவர் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய பண்பாடு. நானே நிறைய விஷயத்துக்கு கால் பண்ணியிருக்கேன். சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய யாருனாலும் இருக்கா காலையாக சொல்லிட்டு போனாலும் இல்லைங்கிற வார்த்தையே இருக்குது. ஒரு நம்ம தாய்சாக்கிறது மட்டும் உடனே அவங்களே நம்பர் வாங்கி கிளியர்ட்ட சொல்லி உடனே அந்த விஷயத்தை உடனே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த விஷயம் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு கட்சிக்காக நல்ல ஒரு செய்யக்கூடிய ஒரு நல்ல பணியார். அதனால எல்லாருமே அவரை வந்து ஒரு ஏற்றுக்கூட தரல. இப்போ வந்து இங்கே வந்து அதிமுக சார்பில், காங்கிரஸ் சார்பில் ஒரு வேட்பாளர், இவங்க 2-3 பேர்ல யார் வந்து மக்கள் கூட நெருக்கமா இருக்கிறாங்க? என்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்களே வந்து ஒரு ஜாதி இந்த மதத்தில் அவர் அப்பாற்பட்டவர், எந்த மதத்துக்காரங்க எந்த இதுக்காரனா இருக்கலாம், அவங்களும் டைரெக்டாக அவங்க காலையிலே போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இம்மிடியேட்டா அவருக்கு தேர்தலுக்கு அவங்களுக்கு ஏற்று வேலைச்சு ஆளாகணும்னு இருக்கலாம். உடனே அவங்களுக்கு இம்மிடியேட்டாக அந்த விஷயத்தை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பொதுவாக வந்து பாஜக வந்து சிறுபான்மையினர் வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. இந்த திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியை நிலவரம் இந்த தொகுதியும் அவருக்கு வந்து ஒரு நல்ல காலமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேலப்பாளையமே விசாரிச்சு பாருங்க, ஒரு 2-3 ஜமாத்தில் வந்து இவங்களுக்கு நோட்டீஸே அடிச்சுட்டு இருக்காங்க. நோட்டீஸு, டிஜிட்டல் போர்டு எல்லாமே இவங்களுக்கு தகுதியாக இவங்களுக்கு வந்து ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எனக்கு ஊர் வந்து நாங்கள் இருக்கிற ஏமன் குளம், நான் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறேன். எங்கள் ஊரில் பரப்பாடின்னு ஒரு கிராமம், பரப்பாடியிலே நிறைய கிருஷ்ணகாரங்க வந்து பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க. நிறைய இடங்களில் நானும் பார்த்துட்டு கிருஷ்ணகாரங்க தான் நிறைய பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு திராவிட கட்சிகள் வந்து ஒரு மதவாத சக்தி அது இதுன்னு சொல்லி ஒரு பொய்யான இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய கிருஷ்ணகாரங்களும் சரி முஸ்லீம்களும் தேசிய சிந்தனைகள் நிறைய இருக்காங்க. ஸோ அதனால இப்போ எல்லாருமே எங்கே பார்த்தாலுமே தேசிய சிந்தனைகள் உள்ள அனைத்து கிருஷ்ணகாரங்களும் சரி முஸ்லீம்காரங்களும் சரி இன்னைக்கு பிஜேபி பக்கம் ஆதரவு வந்துட்டே இருக்காங்க. இப்போ சில நாட்கள் வந்து கச்சத்தீவு விவகாரம் ரொம்ப, அதாவது கச்சத்தீவு வந்து தானம் கொடுத்தது வந்து காங்கிரஸ் தான் அப்படின்னு பிஜேபி கொடுத்தாரு. நீங்க 10 வருஷமா ஆட்சியில் இருக்கீங்க, திமுக எப்படி பார்க்கணும்? 56 வருஷமா அவங்க ஆட்சினா அவங்க என்ன பண்ணாங்க? நாங்கள் 10 வருஷமா இன்னைக்கு வந்து இலங்கை வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் பின்னாடி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அது வந்து மோடிஜி அவங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட முயற்சி, அதாவது கச்சத்தீவோட முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 10 வருஷமா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இன்னைக்கு வந்து சைனா வந்து ஏகப்பட்ட பணம் கொடுத்து அவரை வந்து கடத்துல தள்ள காரணமே வந்து சைனா தான். ஸோ அதனால பொருளாதாரத்துல வந்து இன்னைக்கு இலங்கை ரொம்ப பின்னாடி போயிட்டு இருக்கு. அதை வந்து மோடிஜியோடைய தந்திரத்தால மீட்டெடுத்து இன்னைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்க அண்ணாமலை எத்தனை போயிருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. அதை மீட்டெடுத்து கச்சத்தீவை மீட்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே இவங்க. இப்போ கடந்த 10 ஆண்டுகள் மோடியுடைய ஆட்சியப்படி மீண்டும் வந்து வாய்ப்பு யாருக்கு அதிகமாக? இன்னைக்கு வந்து 3வது முறையாக வரக்கூடாது. தமிழ்நாட்டில் 25 சீட்டுக்கு மேலே இன்னைக்கு நாங்கள் பிடிக்க போகிறோம். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது.
உலக லெவலில் ஒரு பெரிய உன்னத தலைவர் ஆகிட்டு இருக்காரு. எந்த ஒரு மாற்றத்துக்குமே கிடையாது. சரி, இப்போ திருநெல்வேலி மக்களவை தொகுதியில மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன மாதிரி இருக்கு? இதுக்கு முன்னாடி இந்த எம்பி என்ன மாதிரி செயல்பட்டாங்க? எம்பி வந்து ஓட்டு கேட்கறனைக்கு வந்து எனக்கு தெரியும் அவர் தொழிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழில்கள் இருக்கு. அதனால அவர் வந்து இந்த ஃபீல்டுக்குலாம் அவர் வரப்போறதே கிடையாது. அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு கேரளாவுக்கு இத்தனை டைம் கல் அனுப்புனா போதும், அதுதான் அவர் மெயின் தொழிலே. ஆனால் பண்ணையார் அப்படி கிடையாது. அவருக்கு வந்து மக்கள் நலன், மக்கள் அரசியல், எந்த ஒரு மதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாறு மட்டும் இறங்கி வேலை செய்யக்கூடியவர். நானே இன்னைக்கு வந்து ஒரு நாடாளுமன்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் எந்த மதத்துக்கும் எந்த ஜாதிக்கும் அப்பாற்பட்ட ஒரு நபர். நீங்க நானே ஒரு இது கேட்டாலும் நானே நிறைய விஷயங்கள் எனக்கு இன்னைக்கு நான் ஃபோன் போட்டா கூட ஒரு மிஸ்காலை பார்த்துட்டு 2 நாள் கழிச்சு, அதாவது 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப லைன்ல வரப்பல கவிக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு ஆளை நேர்ல பார்த்தாலும் இன்னைக்கு இந்த செல்வன் கண்ணன் பேர் சொல்லி ஒரு மனசுல பதிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு பண்பான மனிதர். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இங்க திருநெல்வேலி மாவட்டம் கனிம வளத்துல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. கனிம வள கடத்தல் அதிகமாக கடத்தப்படுது. இது யாரால நடத்தப்படுது? இதுக்கு தடுக்க தமிழக அரசு ஏதாவது நடவடிக்கை எப்படி எடுக்கும்? பூராமே திராவிட கட்சிகள் தான் நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு கல்கோரி எல்லா விஷயத்தையும் பாருங்க, நேரத்திலையும் சரி, இன்னைக்கு வெள்ளு இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து மிகப்பெரிய லெவல்ல இன்னைக்கு கனிமூலங்கள் கொள்ள காரணமே போற காரணமே திமுக. அதெல்லாம் அதுக்கு எப்படி அவங்க திராவிட அரசு வந்து அதுக்கு எங்க தலைவர் அண்ணாமலையாருடைய தலைமையில 2026 ஆட்சி உறுதி, அதோட முன்னோட்ட வெற்றி தான் இன்னைக்கு 2024 பார்லிமெண்ட் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. 2026ல 150 சீட்டுக்கு மேல ஜெயிச்சு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆட்சி 100% நயனா நாகேந்திரனுக்கான வெற்றி வாய்ப்பு. பாரதிய ஜனதா கட்சியோட பண்ணையார் அழைக்கப்படக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு தான் 100% ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவரு எம்பி தொகுதியில எம்பி தேர்தலில் போட்டிடுறாங்க. எம்எல்ஏ வந்து அவங்க என்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்க? எம்பி தொகுதியா எம்பி அவங்க தேர்ந்தெடுக்க என்னென்ன விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்கணும்? இல்ல, அதாவது முதல்ல அவங்க எதுக்காக எம்பி நிற்கிறாங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். எம்எல்ஏவா நிற்கும் போது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தான் மத்திய அரசோட திட்டமா இருந்தாலும் சரி, மாநில திட்டமா இருந்தாலும் சரி அவங்க செயல்படுத்த முடியும். இது ஒரு எம்பி ஆகும்போது 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும். திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா அம்பை, நம்மளோட திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் 6 சட்டமன்றம். இப்போ இந்த 6 சட்டமன்றத்துக்குமே அவங்களோட பலன் கிடைக்கும். அதனாலதான் முதல்ல நிற்கிறாங்க. எம்எல்ஏவா இருக்கும்போது அவங்களோட பணிகள் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஃப்ளட் இருக்கும்போது சரி, திருநெல்வேலியில வரலாறு காணாத வெள்ளம் இருந்துச்சு. அந்த டைம்ல ஒரு குழந்தைய 4 மாச குழந்தைய இவரே நேரடியா களத்துல இறங்கி பண்ணிருக்காங்க. ராத்திரி ஒரு 1 மணி 2 மணிக்கு தான் வருவாங்க, திருப்பி 4-5 மணிக்கு மறுபடியும் களத்துக்கு போறாங்க. ஸோ அப்படி ஒரு துடிப்பு மிக்க ஒரு களப்போராளியை வந்து நம்ம எம்பியா இறக்குறாங்க. அப்படின்னு எம்எல்ஏவா நல்லது பண்ணதுனாலதான் அவங்கள எம்பிக்காகவே அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணி பண்றாங்க. மக்களவை தேர்தலில் 3 பேர் போட்டிடுறாங்க. அதிமுக வெற்றி வாய்ப்பு யார் அதிகமாக? எங்க ஏரியா கிடையாது. ஆல்ரெடி அவங்களுக்குமே ஆள் இல்லாம தான் இங்க கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் ஆல்ரெடி மெஜாரிட்டி போயிடுச்சு. ஏன்னா அவங்க நிறைய ஊழல் பண்ணி ஏற்கனவே ரொம்ப வந்து நிறைய சிக்கல் பண்ணி வச்சிருக்காங்க. சொல்ல வாக்குறுதி ஒன்றும் நிறைவேற்றல. இப்போதைக்கு இங்க வந்து தாமரை மட்டும்தான் போறாங்க. இப்போ நெல்லை முன்னாள் மக்களவை ஞானத்திரையும்ங்கிறவரோட முகமே மறந்துட்டு நான் வந்து ஊருக்குள்ள கேட்க மக்கள்கிட்டலாம் கேட்க ஞானத்திரையும்னா யாரும் தெரியுமான்னு கேட்க அப்படின்னா யாரும் தெரியலன்னாங்க. அந்த அளவுக்கு அவர் சொந்த பிசினஸ்க்காகவும் அவரோட தொழில் வளர்ச்சிக்காண்டி இவமும் சீட்டு கேட்டு இது பண்ணாங்க. அவரோட மக்களோட ஆதரவு இல்லாதனால அவருக்கு சீட்டு கொடுக்கல. இந்த தொகுதியில் அவருக்கு சுட்டாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இப்ப இந்த எலெக்ஷன்ல யாருக்கு நல்ல செல்வாக்கு என்ன காரணம்? காரணம் இந்து முன்னணின்னா இப்போ மக்களுக்கு நல்லா செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால எனக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சிருக்கோம். வேற எதுவும் பெருசா சொல்லிக்கல. எங்களுக்கு செய்தாங்கன்னா இப்படி நாங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுப்போம். வெற்றி வாய்ப்பு யாருக்கு? இப்பொழுது மக்கள் என்னன்னா பாரதிய கட்சியை தாமரசிலிருந்து ஏன்னா கேட்டுட்டு என்னன்னா அவர் வந்து இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு, 3 முறை சட்டமன்ற நல்ல ஒரு வேட்பாளர். அந்த வேட்பாளருக்கு வெற்றி அதிகமாக இருக்கிறது.
அதே போல எங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி இருக்குது. தேர்தல் ஓட்டு வந்து 2வது இடத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்குது. அதனால முழுமையாக பிஜேபிக்கு தேர்தல் வாக்களிப்பார்கள். அப்படிதான் போன 2021 சட்டமன்ற தேர்தலில் நயனார் என்ற ஒரு வெற்றி பெறுவதற்கு முழுமையாக இருக்குது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். அதே போலவும் இப்பவும் திருநெல்வேலியில தமிழக மக்கள் முன்னேற்ற கழக ஓட்டுகள் அதிகமாக அவருக்கு லட்சக்கணக்கான வாக்குகள் அதிகமாக உள்ளதால வெற்றி பெறுவது உறுதியா இருக்கு. இப்போ கடந்த முறை ஞானத்திற்கு அவருடைய செயல்பாடுகள் 5 ஆண்டு செயல்பாடு 5 ஆண்டு செயல்பாடு எந்த செயல்பாடும் இந்த ஊருக்கும் வேற என்னுடைய தொகுதி வந்து அப்பாஸ்நகர் சட்டமன்ற தொகுதி. எங்க ஊர் சைடுல அவர் எதுவுமே வந்து கிடையாது. அவருடைய கொண்டு வந்த நலத்திட்டங்கள் எதுவுமே சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை. 5 ஆண்டுகளுக்கு வந்து அவருக்கு ஓட்டுப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப திமுக ஓட்டுப்பட்ட மக்களும் அதிமுக ஓட்டுப்பட்ட மக்களும் இப்ப எதுக்கு அந்த ரெட்டலைக்கும் சுதந்திரத்துக்கு இப்ப கைசின நிற்குது. இந்த கைசினம் முடிஞ்சு போச்சு. இங்க கைசினத்துக்கு வாய்ப்பு கிடையாது. காங்கிரஸ் வேட்பாளர் யாருன்னு தெரியாது. அவர் இந்த திருநெல்வேலி மண்டலம் சேர்ந்தவரும் கிடையாது. அவர் இன்னொரு மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் வந்து புதுசா நிற்கிறாரு. மக்களுக்கு அறிமுகம் மக்களுக்கு அறிமுகமான வேட்பாளர் யாருன்னு கேட்டா நயனார். அவங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறார். தூத்துக்குடியில இங்க இருக்கிற தென் மாவட்டத்தில் எங்களுடைய கணக்கு வந்து ஒரு 10 இடங்களுக்கு மேல பாஜக வெற்றி பெறணும். திருநெல்வேலியில மக்களவை தொகுதி எப்படி இருக்கு? சூழ்நிலை எப்படி சூழ்நிலை பிஜேபிக்கு வாய்ப்பா இருக்கு. என்ன காரணம்? காரணம்னு சொன்னா நயனா நாகேந்திரன் வந்து ஒரு நல்ல குழந்தை சுபாவம் உள்ளவர். எல்லாருடைய அன்பா பழகுவார். அவரை எல்லாருக்குமே பிடிக்கும். அவரு மதம் சாதி எல்லாருக்கும் அப்பாற்பட்ட ஒரு மனுஷன். 2வது அவருக்கு வந்து திருநெல்வேலி ஜில்லாவில் அவருக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. 3வது எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுவும் மத சார்பற்ற ஒரு ஆள். அதனால அவருக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய கருத்து. சரி, இப்போ கடந்த 10 வருஷமா மோடியோட ஆட்சி அப்படின்னு மோடியோடைய ஆட்சி மத்திய கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் நாட்டை எடுத்துக்கிட்டாலும் அவர் நல்லதுதான் பண்ணியிருக்காரு. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிடாம கிடக்காங்க. இப்போ எடுத்துக்கிட்டா மோடி கிட்ட வந்து 1 ஏக்கர் நிலம் கூட கிடையாது. ஒரு நல்ல மனுஷன், ஒரு குடும்ப அரசியல் இல்லாத மனுஷன். அவரு இருக்கிறது நமக்கு வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு பொன்னான ஆட்சின்னு சொல்லணும். இதுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ பொதுவாக திமுகவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருணாநிதி வந்து 3 பொண்டாட்டி கட்டினவங்களை 40 வருஷமா முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு காமராஜர் காலம், பொன்னாரு, வாஜ்பாய் இவங்களுடைய அரசாங்கங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு பணம் தேவையில்லை, சொத்து தேவையில்லை, மக்கள் நாடு தான் முக்கியம். இந்த திமுக அரசுக்கு வந்து குடும்ப அரசியல் நமக்கு தேவை. என்னுடைய கருத்துக்கள். இப்போ ஞானதிரவியம் எம்பியோடைய செயல்பாடு எப்படி? ஞானதிரவியமுடைய செயல்பாடு அவரு எங்க ஏரியாவை சேர்ந்தவர் தான். இங்கிருந்து கூப்பிட்டா சத்தம் கேட்கக்கூடிய ஊர்ல அவர் உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாம் அவரு என்னன்னா நல்ல மனுஷன் தான், அவரை குறை சொல்றதுக்கு இல்லை. ஆனா அவர் வந்து எங்க ஏரியாவுக்கு ஜெயிச்சதோட சரி. 2வது எங்களுக்கு எதுவுமே அவரு செய்யல. அவரும் அப்பாவை நினைச்சா எங்க ஏரியாவை நல்லா செழிப்பாக்கிடலாம். நல்ல வாய்ப்புகள் இருக்கு. காத்து பகுதி கொண்டு வரலாம். காமராஜர் காலத்துல மாதிரி இவங்களும் நல்ல பேர் வாங்கலாம். இவங்க இந்த ஏரியாவில் பிறந்து வளர்ந்தவங்க. இவங்களுக்கு இங்க உள்ள கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அப்பாவும் ஏன்னா தெரியாம நினைச்சிருந்தா எங்க ஏரியா தங்கம் விளைவுடைய பூமியை ஆக்கியிருக்காங்க. ஆனால் அவர்கள் அப்படி செய்யல. அந்த ஒண்ணு நாடாளுமன்ற தேர்தல் திருநெல்வேலி தொகுதி நல்லாதான் இருக்கு. யார் வெற்றி? கண்டிப்பா நாங்க தான். நயனா நாகேந்திரன் அவங்க தான் வேட்பாளர். எதனால அப்படின்னா மக்கள் செல்வாக்கு நிறைய இருக்கு. அது போக யார் அவர்கிட்ட போய் என்ன வகையில அவங்ககிட்ட போய் அவர்கிட்ட போய் நம்ம கேட்டாலுமே அவர் முகம் சுளிக்காம வந்து அவங்களுக்கு உதவி செய்யற நல்ல குணம் இருக்கு. மக்கள் செல்வாக்கு வருவது எல்லாராலையும் முடியாது. திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நயனா நாகேந்திரன்னா செல்ல பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி மக்களை நான் சட்டமன்றத்தில் அவரோட ஒர்க் பண்ணிருக்கேன். அதனால அப்பவே நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. இப்ப அடுத்தாலும் இப்போ பாராளுமன்றத்தில் நான் போயிட்டு தான் இருக்கேன். போராட்டங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு வருது. கடந்த 10 வருஷமா சென்ட்ரல் நல்லாதான் இருக்கு. என்னங்க குறையுது? ஆன்மீகத்தை வளர்க்குறாங்க. சொல்லுங்க, நீங்க திமுக ஓட்டு போடுங்க சொன்னாங்க. திமுக என்னங்க உங்களுக்கு உரிமை தொகை? இன்னைக்கு நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என்ன உரிமை தொகை எனக்கு வந்துருக்கு சொல்லுங்க? உரிமை தொகைன்றது ஒண்ணும் கிடையாது. அப்ப உரிமை தகுதி வேணுங்கிறாங்க. என்ன தகுதி வேணும்? வீட்டுல பெண்ணா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி போதாதான்?
சரி, இப்போ தமிழ்நாட்டுல கடந்த 3 வருடங்கள் திமுக அரசு எப்படி செயல்படுது? இப்ப எப்படி செயல்படுதுன்னா ரோடெல்லாம் மோசமா கிடக்கு. திருநெல்வேலி மாநகராட்சி பத்தி கேட்கவே வேண்டாம். மாநகராட்சி நிலவரம் ரொம்ப மோசம். உங்களுக்கு தெரியும், மாநகராட்சி ஒவ்வொரு வார்டு பகுதியிலுமே வேற எந்த வேலையுமே நடக்கல. இந்த நிவாரணம், இந்த வெள்ள நிவாரணம் வந்தப்ப எந்த பகுதியில என்ன நடந்தது ஒரு வேலையும் யாரும் பார்க்கவே செய்யும். இப்ப இந்த வெள்ளம் சொல்லும் போது மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு போதிய நிவாரண நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக திமுக விமர்சனம் இருக்கு. அவங்க கொடுக்கலங்கிறதுக்கு என்னங்க ஆதாரம்? இவங்க சொல்றாங்க கொடுக்கல. மத்திய அரசு கொடுக்க போய் தானங்க மாநில அரசால செய்ய முடியுது. மத்திய அரசுல இருந்து வந்ததை தான் மாநில அரசு வேற ஸ்டிக்கர் ஒட்டிடுறீங்களா? நீங்க எது வேணாலும் ஸ்டிக்கர் ஒட்டும் போது இப்போ மாநில அரசுக்கு மத்திய அரசு கொடுத்தது எப்படி தெரியும்? மாநில அரசு தானே காட்டுறீங்க. இல்ல, இப்போ கடந்த 3 வருடங்களா பாஜக அவர் தலைமையில பாஜக நல்ல வரவேற்பு இருக்கு. நல்ல மனிதர். அவர்கிட்ட நின்னாலே நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அவர் வந்து காசுக்காகவோ இல்ல அவர் சம்பாதிக்கணும், பேர் வாங்கணும், கோல் வாங்கணுங்கிறதுக்காக வரல. தேசியத்தை வளர்க்கணும். நம்மளுடைய தேசிய பண்பாடு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வளர்க்கணும். முதல்ல இந்த மது குடிக இருக்குல்ல, அதெல்லாம் ஒழிக்கணும். நேற்றே சொல்லியிருப்பாரு, அவர் பேட்டியில கூட சொன்னார் இல்லையா, யாராவது கஞ்சா வித்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன் இருக்கிறாரு, தோலை உரிச்சு கொடுவேன் இருக்கிறாரு. அதை செய்யணும். மக்கள் இந்த மதுவால அடிமையா இருக்காங்களா, முதல்ல அவங்க விக்கிறவங்க தோலை அவர் குறிக்கணும். அதை நாங்க பெண்கள் வரவேற்போம், ரொம்ப வரவேற்போம். இன்றைக்கு நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் முன்னாள் மாநிலத்தின் அமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற ஒரு தலைவராக நெல்லை மக்கள் அறிந்திருக்கிற ஒரு மகத்தான தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் இருக்கிற மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை அணி சார்பாக நாங்கள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே மற்ற இடங்களை விட இங்கு உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் ரொம்ப இயல்பா அவரோடு பேசுவதும் இணைந்து பயணிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி திமுக, அதிமுக சொன்ன பொய் பிம்பத்தை இந்த இடத்தில் உடைத்தெறிந்திருக்கிறார். அதனால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மகத்தான வெற்றியை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஈட்டுவார். நிச்சயமாக இந்த தொகுதியில் மகத்தான வெற்றி கிடைக்கும். தாமரையினுடைய வெற்றியை முதலாவதாக நெல்லை பாராளுமன்றம் பதிவு செய்யும். இந்த குறிப்பாக வந்து இங்க வந்து சிறுபான்மை மக்கள் கணிசமாக வாழக்கூடிய அவர்கள் மத்தியில வாக்கு வந்து யாருக்கு என்ன மாதிரி? சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கிற ஒரே விஷயம், தாஜா அரசியல் என்பதை நீங்கள் ஏற்க வேண்டாம். உங்களை அச்சமூட்டி மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயத்தை காங்கிரஸ், திமுக, அதிமுக எல்லோரும் செய்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும், சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலன் என்று சொல்லக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல ஒரு இஸ்லாமியரையும் ஒரு கிறிஸ்தவரையும் முன்னிறுத்தினார். பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகியதற்கு காரணமே இஸ்லாமிய மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 33 பாராளுமன்ற தொகுதியில் ஒரு இஸ்லாமியரை கூட முன்னிறுத்தனர். இப்ப இவர்கள் வெறும் வாக்கு அரசியலுக்காக தேவையற்ற முறையில் இஸ்லாமியர்களை வந்து அச்சுறுத்துகிறார்கள். அது CAA, யூனிஃபார்ம் சிவில் கோட், அதே போன்று ஆர்டிகல் 370, அயோத்தியா, இது எல்லாவற்றையுமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வருகிறது என்ற ஒரு பொய் பிம்பத்தை இவர்கள் கட்டமைக்கிறார்கள். அதை எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலம் தொடர்ந்து உடைத்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ், திமுக, அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்களை தராமல் சிறுபான்மை மக்களை ஒதுக்கிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி 20 தொகுதிகளில் ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கு இந்த தமிழகத்தில் போட்டியிட வாய்ப்பளித்திருக்கிறது. அதே போன்று காங்கிரஸ், திமுக, அதிமுகவில் ஸ்டார் கேம்பெயினர், நட்சத்திர பேச்சாளராக ஒருவரை கூட ஒரு இஸ்லாமியரை முன்னிலைப்படுத்தாத பொழுது பாரதிய ஜனதா கட்சி வேலூர் இப்ராஹிம் என்கிற என்னை ஒரு ஸ்டார் கேம்பெயினராக தமிழகம் முழுக்க உள்ள பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சிறுபான்மை மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்ற உரிய பிரதிநிதித்துவத்தை தந்திருக்கிறோம் என்பதை என் மூலமாக அடையாளப்படுத்தி இருக்கிறது. அதனால் அவர்கள் வார்த்தைகளால் பேசுகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி செயல்முறைப்படுத்தி காட்டுகிறது. இவ்வளவுதான் வித்தியாசம். கச்சத்தீவு விவகாரம் வந்து இப்ப தேர்தல் சமயத்துல என்ன சொல்றாங்க, கச்சத்தீவு வந்து நீங்க தான் கொடுத்தீங்கன்னு பாஜக வந்து சொல்றாங்க. அதே சமயத்துல திமுக என்ன சொல்றது, நீங்க 10 வருடங்கள் ஆட்சி நீங்க மீட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? கச்சத்தீவு அரசியல் என்பது
காலம் காலமாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியலுக்கான பேசுபொருளாக இருக்கிறதே தவிர நிரந்தர தீர்வுக்கான வழியை எந்த காலத்திலும் திமுகவோ அதிமுகவோ முன்னெடுக்கவில்லை. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கச்சத்தீவு விஷயத்தை பேசுகிறார் என்றால் அதுல ஒரு செய்தி இருக்கிறது. கடந்த காலத்தில் அவர் எதையெல்லாம் பேசினாரோ செய்தி காட்டியிருக்கிறார். அதே போன்று இன்றைக்கு கச்சத்தீவை பற்றி பேசுகிறார் என்றால் வருகிற 2024 தேர்தலுக்கு பின்னால் கச்சத்தீவு சம்பந்தமான மிக முக்கியமான முடிவுகளை மத்திய அரசு எடுக்கும். அது தமிழக மீனவர்களுக்கு, இந்திய மீனவர்களுக்கு பாதுகாப்பானதாக பலனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த தேர்தல் நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். இதை தாண்டி செய்யக்கூடிய விமர்சனங்கள் எதுவுமே பயனற்றதாக போய்விடும். ஏனென்றால் நாங்கள் மக்களை சந்திக்க வேண்டும். திமுகவுடைய ஊழலை, வாக்குறுதி மீறுதலை எடுத்துச் சொல்ல வேண்டும். கச்சத்தீவு விஷயத்தையே அவர்கள் கவனம் கொடுத்து எங்களை திசை திருப்ப நினைத்தால் நிச்சயமா நடக்காது. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். என் ஐயா வழி உறவுகளே, என் அன்பாலய சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் உங்களில் ஒருவனாக ஐயாவுடைய வழிபாட்டுக்காரனாக நான் கேட்பதெல்லாம், நாம் எத்தனை முறையோ யார் யாருக்கோ வாக்களித்து நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறவில்லை. ஆனால் நம்முடைய அகிலத்திரட்டின்படி நமக்காக பாடுபடுகிற நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்காக நம் ஐயாவளி உறவுகளும் அன்பாலய சொந்தங்களும் இந்த முறை எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார்களோ அந்த அற்புதமான வேட்பாளர்கள் இங்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கும் கூட்டணி வேட்பாளர்களுக்கும் அவரவர்களுக்கு உட்பட்ட சின்னங்களுக்கு வாக்களித்து நம் ஐயாவளி உலக அரங்கத்திலே அரங்கேறுவதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் சிறந்த ஒரு மனிதர் என்பதை அண்ணாமலை அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க நாம் ஐயாவளி உறவுகள் இதை முடிவெடுத்து செய்வோம். பாரதம் முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அலை வீசுகின்றது. அதே போல திருநெல்வேலி பாராளுமன்றத்தில் வெற்றி வேட்பாளர் நயனானந்தன் அவர்களுக்கு அலை வீசுகின்றது. அதே போல உலக அரங்கில் இருக்கின்ற இந்திய வம்சாவளி சேர்ந்த அனைவரும் நரேந்திர மோடி தான் இந்த 3வது முறையும் ஆட்சி செய்து பாரதத்தில் இருக்கக்கூடிய மக்களை போல அனைத்து நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களும் சுட்சமாக வாழ வழிவகை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் மீண்டும் 3வது முறை நிச்சயமாக பிரதமர் ஆவார். அவருடைய அலையை பாரதம் முழுவதும் வீசுகிறது. சொல்ல போனால் உலக முழுவதும் அவருடைய அலையை வீசுகிறது என்பது என்னுடைய சான்று. இப்போ தமிழ்நாடு அரசு ₹1 வரி கட்டினா அங்கிருந்து 29 பைசா தான் வருது அப்படின்னு ஸ்டாலின் தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்கிறாரு. இது எப்படி பார்க்கலாம்? இது தவறான பொய், தவறான விஷயம். நேற்று கூட அதிகாரப்பூர்வமாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட ரூபாயை மகளிருக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இது ஸ்டாலின், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் மிகவும் தவறான ஒரு செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார். இப்போ கடந்த 10 ஆண்டுகள் இந்தியாவில் மோடி ஆட்சி எப்படி இருந்தது? மக்கள் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் பயங்கரவாதம் இல்லாத நாடாகவும் மிகவும் தெளிவாகவும் பெண்கள் எந்த நேரமும் வெளியில் சென்று வர அமைதியான நாடாக இருந்தது. இப்போ கடந்த 3 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? மக்கள் மிகவும் வேதனையான தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்ன எந்த ஒரு காரியமும் செய்து கொடுக்கப்படவில்லை. அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை. எங்கு பார்த்தாலும் தண்ணீர் தட்டுப்பாடு. அதே போல மக்கள் மிகவும் வேதனையான தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நெல்லையில வெள்ளம் வந்தப்போ மத்திய அரசு போதுமான அளவு செயல்படல, வெள்ள இழப்பீடு நாங்கள் கேட்டோம் அது கொடுக்கல அப்படின்னு தொடர்ச்சியாக திமுக அரசால் விமர்சனம் வைக்கப்படுது. நெல்லை களத்துல அவங்க என்ன மாதிரியான பணி செஞ்சாங்க, ஏன் மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்குது விமர்சனம் வைக்கிறாங்க? இந்த முறை வெள்ளம் வந்த சமயம் 900 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கியிருந்தது. அதற்கு முன்னால் அவர்களுடைய டார்கெட் 5000 கோடி ரூபாய், 4000 கோடி ரூபாய் பட்ஜெட்டை நாங்கள் முடித்துவிட்டோம், வெள்ளமில்லா தமிழகமாக மாற்றுவோம் என்றிருந்தார்கள். அவர்கள் அந்த 4000 கோடிக்கு முதல் பதில் சொல்லட்டும், மத்திய அரசு நிச்சயமாக மனம் கொடுக்கும்.